அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்துலேருந்து நிறைய அறுவடை எடுத்திருக்கோம். மண் வளம் நல்லா இருக்கணுங்க. உரிய காலத்தில் நம்ம அதை நடவு செய்யணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கொடி எலுமிச்சை சூப்பராக வந்திருக்கு. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வெள்ளை கத்திரிக்காங்க. இது மினி ஆரஞ்சுங்க, சைனா ஆரஞ்சுன்னு இல்லையா. இது ஜூஸ் போட்டால் ஜூஸ் ரொம்ப நல்லா வருங்க. இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்திலே சின்ன செடியாகவே வளர்க்கலாங்க. நிறைய காய் வைக்குங்க. கொடி எலுமிச்சையும் அப்படி தாங்க. தக்காளி கொஞ்சம் பறிச்சிருக்கோங்க. இந்த தக்காளியும் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. முள்ளங்கி நிறைய கிடச்சிருக்கு. ரொம்ப இலசாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க. பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம். நான் சப்பாத்தி செய்கிறதுக்காக பறிச்சிருக்கேன். மிளகாய் கொஞ்சம் பறிச்சிருக்கேங்க. இதெல்லாம் சாலட் சில்லிங்க. சாலட் பண்ணலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெய் மிளகாயும் விதைக்காக நான் கொஞ்சம் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா பீர்க்கங்காயில் நிறைய அறுவடை எடுக்கிறோங்க. பல விதமான பீர்க்கங்காயும் மாடியில் இருக்குதுன்னு சொல்லலாம். இது பாருங்கள் அவரைக்காயில் இது பிங்குடு பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறகு அவரைன்னு. அதுவும் இப்போ சீசன்றனால நிறைய இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் காய்க்கும். இதே மாதிரி இந்த அவரைக்காய் பாருங்கள். மொத்தத்தில் ஒரு கலக்கலான அருமையான அறுவடை இயற்கை முறையில் விளைந்ததை நம்ம எடுத்துருக்கோங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.